பட் அதே மாதிரி அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால வந்து இப்போ தைராய்டு ப்ராப்ளம்லாம் வருது. அனிமல்ஸ்க்கு தைராய்டு டெஃபிஷியன்சி, அயோடின் டெஃபிஷியன்சி, தைராய்டு தேவை எவ்வளோங்கிறதெல்லாம் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? அது தைராய்டு லெவல்ங்கிறது வந்து அனிமல்ஸ்ல வந்து அதிக ஸ்டடீஸ் இல்லாம இருந்தது. அதனால என்னன்னா ஹியூமன்ல இந்த அளவுக்கு ஸ்டடீஸ் நடக்குது அப்படிங்கும்போது இந்த அனிமல்ஸ்ல ஆக்சுவலா லெவல் கூட இருக்குதா குறைய இருக்குதா, வெதர் என்ன டிஃபிஷியன்சி இருக்குதா அப்படிங்கிறது ஷீப் அண்ட் கோட்ஸ்ல, அதாவது ஸ்மால் ரூமினன்ஸ், அதே போல கேட்டில் பிக் ரூமினன்ஸ், இந்த ரெண்டுலேயுமே வந்து தைராய்டு லெவல், தயோபேக் இண்டெக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட ஹார்மோன் எந்த அளவுக்கு இருக்குது, அது பிரீடு வேரியேஷன் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண அது ஒரு சிறந்த ஆராய்ச்சியாகத்தான் இருந்தது. அந்த ஆராய்ச்சி கட்டுரையை வந்து ஒன்று ஜேர்னல் ஆஃப் அனிமல் ப்ரொடக்ஷன் ரிசர்ச்ங்கிற ஒரு பத்திரிகையில் விஞ்ஞான இதழில் எழுதினேன். அதுக்கு பிறகு மலேசியன் அப்ளைடு பயாலஜின்னு இன்னொரு ஜேர்னல் இருக்குது, அந்த இதுலேயும் இந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதினேன். ரெண்டுமே வந்து வைட்லி ரெக்கக்னைஸ், நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால என்னன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட படிப்பு அந்த இது வந்து ஒரு சிறந்த ஆராய்ச்சியாக கருதப்பட்டது. அதுக்கு அயோடின் 131 காமா கவுண்டர் வச்சு அந்த இது பண்ணலாம். ஸோ உங்களோட ஆராய்ச்சிகள் பற்றி பேசும்போது சார் இன்னொரு ஆராய்ச்சி சொன்னோம், இந்த ஷீப் கோட், இந்த ஆடுகளுக்கெல்லாம் வந்து மினரல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பங்கு வந்து அதோட ஹேர் மூலமாக அதை ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கும். ஆமாம், எப்போவுமே என்ன அப்படின்னா மனிதர்களுக்கோ இல்லை விலங்கினங்களுக்கோ ஒரு மினரல் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா சீரம் இல்லை பிளாஸ்மா இல்லை அப்படின்னா பாடி ஃப்ளூயிட்ஸ், எந்த ஒரு பாடி ஃப்ளூயிட்ஸ் அதை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இவ்வளவு இருக்குது, இவ்வளவு குறைஞ்சிருக்குது, கூட இருக்குதுங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் போட்டு நம்ம பிளட்டை எடுத்து அதை சீரத்தை உண்டு பண்ணி இல்லை பிளாஸ்மாவை எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு சும்மா we can clip the hair, அந்த முடியவே எடுத்து அதனுடைய மினரல் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்ய முடியுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயும் வந்து ஹேர் இஸ் தி இண்டிகேட்டர் ஆஃப் மினரல் ஸ்டேட்டஸ் இன் யாங்காசா ஷீப்னு, அது நான் நைஜீரியாவில் இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது இதே போல் மற்ற அனிமல்ஸுக்கும் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஒரு பப்ளிகேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ஷீப் அண்ட் கோட் ரிசர்ச்சில் வந்தது. இன்னொன்று வந்து ரிவ்யூ தி எல்வாஜ் பெய் த்ரோபிகோ அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் பாரிஸில் உள்ள ஜேர்னலில் வந்தது. இந்த ரெண்டுமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ரத்தம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வெறும் இந்த ஹேர் இதை வச்சுக்கிட்டு நம்ம அதனுடைய மினரல் ஸ்டேட்டஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் என்னோட ஆய்வில் கண்டுபிடிச்சு அதை சொன்னேன். அது இட் வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட். டாக்டர், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்போ மினரல் ரெக்குயர்மெண்ட் இல்லைனாக்கா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ஒரே மாதிரியான ப்ராப்ளமாக தான் இருக்கு. இந்த நீங்க பண்ற ஆராய்ச்சி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வச்சுக்க முடியுமா, இல்லை விலங்குகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் விலங்குகள்னு சொல்லும்போது வந்து மனிதரும் விலங்குகளும் ஒன்னாத்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஒரே ஒரு மாற்றத்தை தவிர. ஏன்னா ரூமினன்ஸ் சொல்லக்கூடியதான் ரூமன், ரெட்டிகுலம், ஒமேசம், அபமேசம்னு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம். இது அதெல்லாம் ரூமினன்ஸ்னு சொல்றோம். மற்ற மானோகேஸ்ட்ரிக் அனிமல்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த டாக், மங்கி, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் மானோகேஸ்ட்ரிக். இட் இஸ் சிமிலர் டு ஹியூமன். நமக்கு என்ன ஆகுதோ இதே தான் அந்த அனிமல்ஸுக்கும் ஆகும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் என்னது இருந்ததுனாலும் நமக்கு வரக்கூடியது நம்மளே அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிடுவோம். அந்த ஒரு ட்ரக்கை வந்து நம்ம அசை பண்ணணும் அப்படின்னா அனிமல்ஸில் தான் பண்ணுதோம். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணுன்னாலும் அனிமல்ஸில் கிரியேட் பண்ணி அந்த ட்ரக் எஃபெக்டை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய அந்த அனிமல்ஸ்லேயே பண்ணுறதுனால நிறைய ஒற்றுமைகள், அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண முடியும். இதில் ஹியூமனில் ஒரு சில இதை பண்ண முடியாது. அதுக்காக அனிமல் ஸ்டடீஸு கட்டாயம் பண்ணணும். இதில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, ஒரு சில வேற்றுமைகளை தவிர. இப்போ இந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்னு சொல்கிறது ஹார்ஸ், எலிஃபெண்ட் இந்த மாதிரி இருக்கிறது, அதில் வந்து சீக்கம்ங்கிறது நல்ல வெல் டெவலப்டு. அந்த சீக்கம் வெல் டெவலப்டாக இருக்கிறதுனால அதில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இந்த புல் அல்லது தழைகளை வந்து சாப்பிட்டுதுன்னா அது என்ன ஆகும்னா அந்த நுண்கிருமிகள் பூராமே அந்த இதுகளை அட்டாக் பண்ணி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் இதில் வந்து ரூமினன்ஸில் ரூமன்லேயே அது நடக்குது. மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரி தாவரங்கள் ரொம்ப செல்லுலோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய செல்லுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு உள்ள என்சைம்ஸ் நம்மகிட்ட கிடையாது. அனிமல்ஸில் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சீக்கத்திலேயோ இல்லை ரூமன்லேயோ இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்லுலோஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அனிமல்ஸில் இருக்குது.
நமக்கு அந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்லாதனால நம்ம சாப்பிட்டாலும் அது வந்து டைஜஸ்ட் ஆகாது. இதுதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த வித்தியாசம் இருக்குதோ தவிர மற்றபடி ஃபார்மகலாஜிக்கல் ஆக்ஷன், பிசியோலாஜிக்கல் ஆக்ஷன் சொல்லக்கூடிய மற்ற எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். எந்த வேறுபாடும் அதிகமா இருக்காது. ஹார்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று போல தான் இருக்கும். நர்வஸ் டிரான்ஸ்மிஷன்னா ஒன்று போல தான் இருக்கும். டைஜஸ்டிவ் மானோகேஸ்ட்ரிக் அனிமல்ஸ்ல டைஜஸ்டிவ் எபிலிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுவும் ஒன்று போல தான் இருக்கும். இப்போ கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் சொல்றது, ஸ்டொமக்ல இருந்து வரக்கூடிய அந்த சுரக்கிறது, அதெல்லாம் வந்து நாய்க்கு என்னென்ன நம்மகிட்ட என்னென்ன என்சைம் இருக்குதோ அதே தான் நாய்க்கு மற்ற அனிமல்ஸுக்கும் இந்த மாதிரி வரும். ஆனா நமக்கு வந்து நம்ம ஒரு சில அதே போலதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கும் அனிமல்ஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஒரு சில வேற்றுமைகள் நான் முந்தி சொன்னதுபடி இருக்குது. டாக்டர், நீங்க சொன்ன இந்த ரூமினன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பல ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆனா வைல்ட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்றதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தரதோ இல்ல ஆராய்ச்சி பண்றதோ கஷ்டம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அந்த அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸை வந்து என்ன பிடிச்சு அதற்கு வந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா நார்மலா ஒரு அதுல என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து வைல்டு அனிமல்ஸ்ல நிச்சயமா ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனா நான் கேள்விப்பட்டதுல வந்து வைல்டு அனிமல்ஸுக்கும் கேப்டிவ் அனிமல்ஸுக்கும் நம்ம இப்போ ஒரு காக்கா இருக்குது, அதை வந்து வைல்டா விட்டுட்டு அதனுடைய தைராக்சின் பார்க்குறோம். அதே நேரத்தில் அதை பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு அதுக்கு பிறகு தைராக்சின் லெவல் பார்க்குறோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா தைராய்டு லெவல் நிச்சயமா அதனுடைய குறையும், அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா அது வைல்டா இருக்கும்போது இருக்கக்கூடிய அளவை விட இப்போ நிச்சயமா குறைஞ்சிருக்கும். ஏன்னா இட் இஸ் இன் கேப்டிவிட்டி. அது வந்து ஒரு என்க்ளோஸ்ட் இதில் வச்சிருக்கிறோம், கூண்டுல வச்சிருக்கிறோம். அதனுடைய ஆல் ஆக்டிவிட்டி எல்லாமே குறைஞ்சிடுது. இந்த குறைஞ்சு போறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி இதே போல வேற அனிமல் வைல்டு அனிமல் இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம தூரத்துல இருந்துதான் ஏதாவது ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் ஃபெரோஷியஸ். ஒரு இது பண்றது நம்மளை கடிச்சிருமோ இது பண்ணிருமோ அப்படின்ட்டு அதை வந்து நம்ம ட்ராங்குலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் நான் எந்த இதுலேயுமே இன்வால்வ் ஆகலை இது வரைக்கும். என்னென்னா நான் வெட்டினரி டாக்டருக்கு படிச்சனோ தவிர நான் ஒரு அனிமலை கூட ஹேண்டில் பண்ணது கிடையாது படிக்கிற காலத்தோட. சரி, அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் நான் வேலையில் ஃபர்ஸ்ட் டே ஒரு விரிவுரையாளராகத்தான் நான் சேர்ந்தேன் கால்நடை மருத்துவக் கல்லூரியில். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இன்னைய வரைக்கும் நான் ஒரு விரிவுரையாளராகவும் அதுக்கு பிறகு ப்ரொஃபஸர் இந்த மாதிரியே வந்துட்டேனோ தவிர நான் மாட்டு வைத்தியம் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு விரிவுரையாளராக இருக்கேன் நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது ஒரு லெக்சரராக உங்களோட பணி எப்படி இருந்தது சார்? ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே லெக்சரராக இருந்தீங்க? நான் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்த உடனே வந்து நான் ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற நீ வந்து ஃபீல்டில் போய் இருக்கணும், இல்லை கால்நடை ஆராய்ச்சி கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது டீனாக இருந்த ப்ரொஃபஸர் ரத்ன சபாபதி அவர் வந்து நீ கட்டாயம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு காலேஜில் கொடுத்தாங்க. அப்போ காலேஜில் கொடுத்த போது நான் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அந்த பாடத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெக்சராக சேர்ந்தேன். சேர்ந்து தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுபடி ஒரு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடச்சி ஃபர்தராக நான் போனேன். அங்கே படிப்பு முடிச்சுட்டு திரும்ப வந்தபோது இந்தியாவுக்கு வந்தபோது நான் உயிர் வேதியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தேன். அங்கே வந்து பணிபுரிந்துக்கிட்டு இருக்கும்போது 2 ஆண்டுகள் நல்ல அந்த உயிர் வேதியியல் துறையில் இருந்தேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அகமது பெல்லோ யூனிவர்சிட்டின்னு நைஜீரியாவில் இருக்குது. அது ஒரு பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி இன் சவுத் ஆஃப் சகாரா. அந்த இதில் என்னன்னா ஒரு பெரிய எல்லா நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம். அதில் என்னென்னா அமெரிக்கன்ஸு, ஆஸ்திரேலியன்ஸு, யூரோப்பியன்ஸு, நம்ம இந்தியன்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஒரு 20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் வந்து 1500 பேர் ப்ரொஃபஸர்ஸு மாத்திரம் இருக்கிறாங்க. அது எல்லாம் ஒரே கேம்பஸ் 1500 ஏக்கர் நிலப்பரப்புல அமைந்த ஒரு நல்ல யூனிவர்சிட்டி. அதுல வந்து எனக்கு வேலை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அங்க வேலை பார்க்கிறது வந்து எனக்கு வந்து மிக மிக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம போன உடனேயே அவங்க வந்து உனக்கு கார் வேணுமா, கார் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வீடு வேணுமா, பெலிசியல் ஹவுஸ் ஒரு 6 ஏக்கர் நிலத்துல நடுவுல வீடு. அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து போற கிங் மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல எனக்கு வந்து வீடு கொடுத்துறாங்க. சுத்தி மாமரம்,
எலுமிச்சை மரம், ஆரஞ்சு, இந்த மாதிரி சுத்தி நல்ல ஒரு ரம்மியமான சூழ்நிலை. எனக்கு அங்க வேலை பார்க்கறதுக்கு வேலையும் வந்து நல்லா பார்க்கறது ஒவ்வொரு தடவையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு காரியம் நம்ம வந்து லெக்சரரா சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த லெக்சரரா சேர்ந்து அந்த வேலையை செய்தோம், அது நமக்கு அதுக்காகத்தான் நம்ம வேலை செய்யறோம், லெக்சரரா தான் இருக்கிறோம்னா அந்த வேலை செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க ஃபேக்கல்டி மீட்டிங்ல வந்து this was done by Dr. Kumaresan, so our appreciation goes to Dr. Kumaresan. ஒவ்வொரு தடவையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ரிசியேஷன் இருக்கக்கூடியது வந்து அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல தான். அதுக்கு அடுத்தாப்புல ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப மதிக்கணும். ஏன்னா அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று புரியலை அப்படின்னா அந்த லெக்சரரை லேசா விட மாட்டாங்க. புரியலைன்னு சொல்லி 10 தடவை நஞ்சரி எந்திரிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கும் எதையும் தெரியாம நம்ம போய் சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. நமக்கு தரோவா தெரிஞ்சுக்கிட்டு தான் கிளாஸ் ரூமுக்குள்ள போகணும். கால்நடை மருத்துவம் நீங்க ஆரம்பத்துல படிச்சிருந்தாலும் அதிலிருந்து ஒரு மருத்துவ பயிற்சிங்கிறது பண்ணாம ஆராய்ச்சி சார்ந்த உங்களோட எண்ணங்கள் போயிருக்கு. ஸோ அனிமல் நியூட்ரிஷன் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி நீங்க பண்ணிருக்கீங்க, PhD. அந்த ஆராய்ச்சிகள் சார்ந்தே நீங்க பண்ண மற்ற ஆராய்ச்சிகள் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். இன்னும் இது சார்ந்து நிறைய பேச வேண்டியிருக்கு சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.